ஒரு இமயமலையை நோக்கி ஒரு துறவி ஒருத்தர் பயணம் போறாரு. இப்படி பயணம் போகக்கூடியவருடைய கையில அவருடைய திங்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பை ஒண்ணு இருக்கு. இந்த பையை தூக்கிக்கிட்டு இமயமலை ஏறாரு. இப்படி ஏற ஏற இமயமலை கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் செங்குத்தா இருக்குது. அவரால் ஏற முடியல, மூச்சு திணற ஆரம்பிக்குது. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய உடம்பு சோர்வாயிடுச்சு சொல்லிட்டு அமரலான்னு பாக்குறாரு. அப்படி அமர்றதுக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட தூரம் முன்னாடி ஒரு சிறுமி தன்னுடைய கையில தம்பியை தூக்கிக்கிட்டு ஒரு பாட்டு அருமையான பாட்டு பாடிக்கிட்டு ஜாலியா உற்சாகமா மலை ஏறத பாக்குறாரு. பார்த்து அந்த துறவிக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். என்னடா இது, இந்த பொண்ணு இந்த சின்ன வயசுல இவ்வளவு பெரிய உருவத்தை எப்படி தூக்கிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணையை கூப்பிட்டு, இந்தாமா பொண்ணே, எப்படி நீ அவ்வளவு பெரிய உருவத்தை தூக்கிட்டு போறீங்கன்னா இந்த சின்ன பையை தூக்கிட்டு வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. அது உடனே அந்த சிறுமி சொல்லுது, இந்த மாதிரி நீங்க தூக்கிட்டு வர்றது சுமைய, உங்களுடைய பை சுமையை தூக்கிட்டு வரீங்க, நான் தூக்கிட்டு போறது சுமை இல்ல, என்னுடைய தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிச்சான். அதை கேட்ட துறவி உடனே, ஓ, அன்பு இருந்தா எதையும் சுமக்கலாம் போல, எவ்வளவு பெரிய வெயிட்டா இருந்தாலும் எவ்வளவு தூரத்துல வேணா தூக்கிட்டு போலாம் போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறவி உணர்ந்தார். எனவே அன்பு அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய சுமையா இருந்தாலும் தாங்கக்கூடிய சக்தி கொண்டது அப்படிங்கிறது இந்த கதை நம்ம புரிஞ்ச விஷயம். சரி, இந்த மாதிரி அழகான கதைகளை கேட்கணும் அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.